Hi, இப்போ thermodynamicsல ஒரு question பார்க்கலாம். So question என்னன்னா a thermally isolated container filled with an ideal gas at temperature T is divided by a partition as shown in figure. Okay. Once the partition removed, the final pressure at equilibrium is okay. கொஷின் படிச்சோன்னே புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஒரு கண்டெய்னர் வந்து அதாவது சரௌண்டிங்ஸ்லேருந்து ஐசோலேட்டட் தேர்மல் ஐசோலேட்டடாக இருக்கும். ஏன்னா ஃபர்தராக லைக் சரௌண்டிங்ஸ்க்கும் அந்த சிஸ்டம்க்கும் லைக் ஃபர்தர் டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கக்கூடாது. ஸோ அதனால் அப்போ அந்த கண்டெய்னர் வந்து ஒரு பார்ட்டிஷன் வச்சு பிரிச்சிருக்காங்க. சச் வே தட் ஒன் சைட் ஆஃப் த பார்ட்டிஷன் வந்து பிவி அதாவது ப்ரெஷர் பிவின்னு இருக்குது. அதர் சைட் ஆஃப் த பார்ட்டிஷன் வந்து 2P 2Vன்னு இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒன்ஸ் த பார்ட்டிஷன் இஸ் ரிமூவ்டு, இந்த பார்ட்டிஷன் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ஃபைனல் ப்ரெஷர் என்னென்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, ஃபைனல் வால்யூம் என்னன்னு கேட்டால் ஈஸியாக சொல்லிடலாம். பட் ஃபைனல் ப்ரெஷர் அட் ஈக்லிபிரியம், அந்த ஈக்லிபிரியம்க்கு ஆக்சுவலி மீனிங் இருக்குது. ஏன்னா அந்த பார்ட்டிஷன் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டு இடத்துலையும் வேறு வேறு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அது என்னென்னு பார்ப்போம். அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு இடத்துல ஈக்லிபிரியம் வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த ஈக்லிபிரியமில் ப்ரெஷர் என்னென்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, இது வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணோன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு இந்த சைடு என்னென்னு தெரியணும். இந்த சைடு லெட்ஸே N1, இந்த சைடு லெட்ஸே N2. சரி, ஏன் எப்படி N1 N2 அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, எப்படி உங்களுக்கு அது தோணுச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள், ரெண்டு சிஸ்டமுமே டெம்பரேச்சர் டீயில் தான் இருக்குது. ரெண்டு சிஸ்டம்லேயும் வேறு வேறு ப்ரெஷர் வேறு வேறு வால்யூம் இருக்குது ரெண்டு சைடும். அப்போனா ரெண்டு சைடும் வேறு வேறு நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் இருக்கும். ஏன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நமக்கு ஐடியல் கேஸோட ஈக்குவேஷன் தெரியும். கரெக்டாக என்னன்னு சொல்லுங்கள். கரெக்டு, PV = nRT. ஸோ T சேமு, Pயும் மாறுது Vயும் மாறுதுன்னா அப்வியஸ்லி N மாறும். கரெக்டாக. ஸோ அந்த பேசிக் ஐடியா தான். இப்போ பாருங்கள், இந்த சைடு வந்து லெட்ஸே இந்த சைடு வந்து 1, இந்த சைடு வந்து 2. இப்போ நான் N1 கண்டுபிடிக்க போகிறேன். N1 எப்படி கண்டுபிடிக்கலாம்? P1 V1, P1 வந்து P, P1 வந்து V. PV = N1 RT. அப்போது N1 can be written as PV/RT. ஓகே, அதே மாதிரி N2 பாருங்கள். N2 வந்து எப்படி எழுதலாம்? இந்த சைடு 2P இருக்குது, 2V இருக்குது. அப்போ 2P × 2V 4PV. கரெக்டு தானே? 4PV/RT. ஓகே, இப்போது பார்ட்டிஷன் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக என்ன நடக்கும்? இந்த சைடு இருக்க N1 மோல்ஸும் இந்த சைடு இருக்க N2 மோல்ஸும் மிக்ஸ் ஆகி டோட்டல் நமக்கு எத்தனை மோல்ஸ் இருக்கும்? N1 + N2. ஸோ நமக்கு ஃபைனலாக பார்ட்டிஷன் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு டோட்டல் மோல்ஸ் N = N1 + N2. அதை நான் எப்படி எழுதலாம்? PV/RT + 4PV/RT. அப்போ எனக்கு 5PV/RT வந்துடும். கரெக்டாக? ஓகே, இது ஃபைனல் மோல்ஸ் N. இப்போ அதே மாதிரி வால்யூம் இந்த இடத்துல வீன் இருக்குது, இந்த இடத்துல 2V இருக்குது. அதான் சொன்னேன் முன்னாடி, ஃபைனல் வால்யூம் உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஃபைனல் வால்யூம் = V + 2V = 3V. ஓகே, இப்போ நான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து போடலாம். அதாவது என்னென்னா PV = nRT ஃபைனலுக்கு. அப்போ எனக்கு P வந்து என்னவாக இருக்கும்? nRT/P, சாரி V. இப்போ எனக்கு N என்னவாக இருக்குது? 5PV/RTன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு V என்ன இருக்குன்னா 1/3V. ஸோ V கேன்சல் ஆயிருமா? இந்த இடத்துல ஒரு RT இருக்குது. ஸோ RT கேன்சல் ஆகி எனக்கு 5/3Pன்னு கிடைக்கும். அதாவது நியூ P, P ப்ரைமோ PFO எப்படி வேணால் வச்சுக்கலாம். எனக்கு அது வந்து 5/3Pன்னு கிடைக்கும். 5/3P. ஆமாம், அப்போ எனக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஆக்சுவலி இந்த கொஷின் வந்து எய்ம்ஸு, IIT மெயின்ஸ், IIT JEE அட்வான்ஸு, ஜிப்மர் எதுலையும் கேட்கல. இது வந்து எதில் கேட்டிருக்காங்கன்னா CSIR நெட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது PhD என்ட்ரன்ஸ்க்கு இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட்டில் வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அந்த எக்ஸாம்லேயே ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ்னால் அதில் ஒன் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து இது. ஸோ நான் இங்கே இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, நான் கொஷின்ஸ் பார்த்த வரைக்கும் JEE மெயின்ஸில் கேட்ட கொஷின் நீட்டில் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து என்னென்னா, நான் நீட்டுக்கு தானே ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஸோ நான் எதுக்கு JEE மெயின்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னால் சால்வ் பண்ணிவிட்டு? அப்படி கிடையாது. ரெண்டுக்குமே சிலபஸ் சேம் தான். மேபி டிஃபிகல்ட்டி லெவல் தான் டிஃப்ரெண்ட், தவிர ரெண்டுக்கும் சிலபஸ் சேம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் JEE மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணும்போது யூ வில் பி மாஸ்டர் இன் நீட். அதாவது நீட்டில் வந்து நீங்கள் எல்லா கொஷினும் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைக் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த எக்ஸாம்ஸ். ஜஸ்ட்டு நீட் PYQs தான் சால்வ் பண்ணுவேன், வேணால் எய்ம்ஸு ஜிப்மர் அது மட்டும் தான் சால்வ் பண்ணுவேன், JEE மெயின்ஸ்லாம் சால்வ் பண்ண மாட்டேன், அப்படி கிடையாது.
லைக் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும். சரி ஓகே, இந்த சம்ம நான் ஸ்பெஷலாக ஈவன் தோ சம் சிம்பிளாக இருந்தாலும் இதை நான் சால்வ் பண்ணது காரணம் லைக் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நமக்கு ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் பேசிக்ஸ் சேம் தான். அந்த பேசிக் தெரிஞ்சால் நம்ம எல்லாமே பண்ணிடலாம், அதை சொல்கிறதுக்கு தான். சரி ஓகே, பை.